டேய் விஸ்வா, என்னடா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன்டா. அது என்ன விஷயம்னா உன்னோட கல்யாணத்தை பத்தி தான். அப்பா ப்ளீஸ், ஐ நீட் சம் ஸ்பேஸ். தயவு செஞ்சு இந்த டாபிக் பத்தி இனிமே பேசாதீங்க. என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது தெரியாம நீங்க உங்க இஷ்டப்படி பண்ணி இப்ப நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. அப்பா ப்ளீஸ், இனிமே அலைன்ஸ்ங்கிற பேர்ல நான் எந்த பொண்ணையும் பாக்குற மனநிலைமையில நான் இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ். இங்க பாரு விஸ்வா, இதுக்கு மேல உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது விஸ்வா. அப்பா இப்பதான சொன்னேன். டேய் விஸ்வா, புரிஞ்சுக்கடா ப்ளீஸ். என்ன கொஞ்சம் முதல்ல பேச விடுறா. என்ன இப்ப திரும்ப ஏதாவது ஒரு வீடு கூட்டிட்டு போய் பெரிய பணக்காரி, நம்ம ஸ்டேட்டஸுக்கு அவங்க சரியா வருவாங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்லி என்ன சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்பா போதும்பா எல்லாம். டேய் விஸ்வா, நான் இன்னும் பேசியே முடிக்கலடா. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன், ஆனா பொண்ணு யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. அன்பரசி ஏன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா போனா? ஒருவேளை இது அவளுக்கு விருப்பம் இல்லாம இருக்குமோ? சச்சா, கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம திடீர்னு போய் இப்படி சொன்னதும் ஒரு தயக்கத்துல கூட அமைதியா இருந்திருக்கலாம்ல. ஹலோ அன்பரசி, நான் மஞ்சு பேசுறேன். அன்பரசி குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏ மஞ்சு, நீ எப்படி அங்க? அன்பரசி தான் தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு வாடின்னு கூப்பிட்டா. இங்கேயும் அவளை சுத்தி நிறைய பேய் பிசாசுங்களா இருக்கா, அதான் ஒரு சேஃப்டிக்கு கூட இருக்கலாமேன்னு வந்தேன். சரி சொல்லு சுபா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு தெரிஞ்சதும் உடனே அன்புக்கு சொல்லணும்னு கால் பண்ணேன். ஒரு நிமிஷம். சந்தோஷமான விஷயத்த கூட இப்ப முன்னாடி கேட்டா சங்கடமான விஷயம் ஆயிடுமே. ஒருத்தவங்க போன்ல பேசும்போது பக்கத்துல நின்னு பேனு பாக்குறது அநாகரிகம். நான் கொஞ்சம் பர்சனலா பேசுறேன், கொஞ்சம் போறியா? ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே போன்னு சொல்றியா? எல்லாம் என் நேரம்.
சுபா சொல்லு. அப்படி என்ன பேசுறான்னு தெரியலையே. உன் குரல்ல இருக்க குதூகலத்தை பார்த்தா பயங்கர ஹாப்பி நியூஸா இருக்கும் போலயே. ஆமா மஞ்சு, இத கேட்டா நீயே ஷாக் ஆயிடுவ. என்ன? எங்க அம்மா விஸ்வானனுக்கு அன்பரசிய பொண்ணு கேட்டு அங்க வர போறாங்க. ஓ, மேடம் ஒட்டு கேக்குறீங்களா? இப்ப உன்னை எப்படி சுத்த விடுறேன்னு பாருடி. சொல்லு சுபா. என்னது, விஸ்வா சாருக்கு அனன்யாவை பொண்ணு பார்க்க வரீங்களா? என்னது, என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? பத்மா ஆண்டி, நான் விஸ்வா மேல உயிரே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு இப்பவாது புரிஞ்சுதே. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாவா? என்னால நம்பவே முடியல. ஓ, சர்ப்ரைஸாவா? ஆஹா, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி நானும் நல்லா ரெடியாகி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் கிடைச்சிட்டா அப்புறம் தகுதியா இருக்கவங்களுக்கு என்ன மரியாதை? விஸ்வாசர் அன்பரசிக்கு தான். அவங்க வரும்போது நீ ஏமாந்து நிக்க போற. அன்பரசி தான் மருமகள். என்ன ஆச்சு இவளுக்கு? பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? எவ்வளவு சவுண்ட வச்சு பாட்டை போட்டுக்கிட்டு பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா. தேங்க்யூமா. அன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டில எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தின பாட்டிக்கும் அப்பாக்கும் இன்னைக்கு இருக்கு. ஆஹா, இவ ஏதோ புதுசா சொல்றாளே. நமக்கு விஷயம் தெரியாம இவகிட்ட எப்படி பேசுறது? அம்மா, என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அது வேற ஒண்ணு இல்ல அனன்யா, நீ சொன்னது 100% கரெக்ட். எஸ்மா, நீ இது வரைக்கும் எவ்வளவோ பண்ணிருக்க எனக்காக. பட் இதுதான் அதை விட ரொம்ப டாப். சிவகாமியோட மாஸ்டர் பீஸ்னா அது இதுதான். மாஸ்டர் பீஸா? என்னன்னு தெரியலையே. மா, இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா பிளானுமே ஸ்டார்டிங்ல நம்ம பக்கம் இருந்தா பினிஷிங்ல நாம பல்ப் தான் வாங்கி நின்னுட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த கேமோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்குன்னு நாம அசால்ட்டாலாம் இருந்துடக்கூடாதுமா. சரி, ஓகே, நீ போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரியா? என்ன பார்த்து இந்த வீடே அசந்து போனோம். சரி சரி, போ போ. சரி சரி. ஆமாமா, ஒரு நிமிஷம். போ 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 போ. சரிடி. பூ, பழம், ஸ்வீட்டு, குங்குமச்சிமிழ். சுபா அண்ணி, பூஜை ரூம்ல வெள்ளி குங்குமச்சிமிழ் இருக்கும். வரும்போது மறக்காம எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. என்னம்மா கௌசல்யா, எல்லாம் ரெடியா? ரெடி மாமா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்க வந்து அபசகுணமா அது இல்ல இது இல்ல அத மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லாம இங்கேயே எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சிருமா. நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் மாமா, எல்லாம் கரெக்டா இருக்கு. அண்ணி இந்தாங்க.
ஆமா விஸ்வா ரெடி ஆயிட்டானா? அண்ணா அப்பவே ரெடி ஆயிட்டாரு. தோ அண்ணன் வராரு. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் விஸ்வா, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுது. இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நீ நல்லா இருப்ப. உங்க புள்ளையா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க என் விருப்பத்தை மட்டும் ஏமா முழு மனசை ஏத்துக்காம இருக்கீங்க? அன்பரசி ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவளை நீங்க கம்ப்ளீட்டா மிஸ்ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. அவ மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு கூடிய சீக்கிரம் ஒண்ணு இல்லாம போயிடும்னு நான் நம்புறேன். கடவுளே, அம்மாவோட மனசை மாத்தி அன்பரசியையும் என்னையும் சேர்த்து வைக்க நீதான் அருள் புரியணும். இருடி, அவங்கன்னா யாரு? மா, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குறல்ல? போமா. இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னடி தெரியும்? ஐயோ, திரும்பவும் இவ ஆரம்பிச்சிட்டாளே. என்ன விஷயம்னு தெரியலையே. நான் பண்ணது இருக்கட்டும், இப்போ யாரு வர போறாங்க அத மட்டும் நீ சொல்லு. இப்போ என்ன? நீ எனக்காக செஞ்சத நானே என் வாயால சொல்லணும், அதானே எதிர்பார்க்கற? சரி சொல்றேன். பத்மா ஆண்டி ஃபேமிலியோட விஸ்வாக்கு என்ன பொண்ணு கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறாங்க. என்னது? அவங்க பொண்ணு கேட்டு வர போறாங்களா? ஆமாமா. என் வாயால கேட்கணும்னு நினைக்கிறது சரி, அதுக்குன்னு தெரிஞ்ச விஷயத்துக்கு நீ இப்படி ஷாக் ஆகுறதெல்லாம் ரொம்ப ஓவர். போமா. ஐயோ, என்ன உளறிட்டு இருக்கா இவ? அனன்யா, இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கியேடி. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சா நான் ஏன் இப்போ ஷாக் ஆக போறேன்? மா, ஏமா சடனா ஒரு மாதிரி ஆயிட்ட? ஓகே, நீ பண்ண வேலைக்கு இவ்ளோ சீக்கிரம் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கல அதானே? ஆமா. அதே ஆச்சரியம் எனக்கும் இருக்குதாமா. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற பத்மா ஆண்டிய கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு சம்பந்தம் பேசுற மாதிரி வர வச்சிட்டியேமா. இந்த ஒரு விஷயத்துல நீ ப்ரூவ் பண்ணிட்ட நீ ஒரு ஜீனியஸ்னு. அனன்யா, என் லைஃப் ஃபுல்லா உன்னை தேங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பத்தாதுமா. தேங்க்யூமா. என்ன சொல்றதுனே தெரியல. நான் இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா பத்மா ஆண்டி வரதுக்குள்ள நான் ரெடி ஆகணும்ல, சோ அதனாலதான் விட்டுட்டேன். சரி, இப்படியே நிக்காத, போய் ரெடி ஆக போ. அனன்யா, என்ன யோசிக்கிறப்போ ரெடி ஆக போ. ஏய் கௌசல்யா, நில்லு. எதுக்கு இப்ப ஓவரா குதிக்கிற?
அம்மா ஒண்ணு இந்த சம்பந்தத்தை மனசார ஒன்னும் பிடிச்சு ஒத்துக்கல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. அது தெரியாம நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம அம்மா கோவத்துக்கு ஆளாயிடாத. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா தான் எல்லாம். அவங்களே அரை மனசோட ஒரு விஷயத்த பண்ணும்போது நீ எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யற? அதுக்கு இல்லங்க, விஸ்வா ஆசைப்படுறான் அதான். வாய மூடுறியா? இங்க தனிப்பட்ட விருப்பத்தை விட குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். எங்க அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டவங்க தான் நம்ம எல்லாம். அதை மறந்துடாத. இனியாவது எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி போய் நிக்காம எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பண்ணு. சரிங்க, அதே மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா விஸ்வா மனசு நோக்குற மாதிரி எதுவும் பேசுறாதீங்க. என்ன பத்மா இங்கே நின்னுட்ட? வா போ. உன்னதான் பத்மா, அடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து இப்படி நின்னா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. வா போவோம். ஏங்க, எனக்கு இங்க வரவே பிடிக்கல. பேசாம திரும்பி போயிடலான்னு தோணுது. என்ன பத்மா, சுயநினைவோட தான் பேசுறியா? இப்படி வீடு வரைக்கும் வந்துட்டு திரும்பி போலான்னு சொல்ற? இது உனக்கே நியாயமா இருக்காமா? அதுவும் இல்லாம நாங்க குடும்பத்தோட வரோம்னு போன் பண்ணி வேற சொல்லிட்டேன். சொல்றது கேளு பத்மா, பிடிவாதம் பிடிக்காத. வா வா பத்மா. யாரு நான் பிடிவாதம் பிடிக்கிறேனா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத, எந்த தகுதியும் இல்லாத அந்த பட்டிக்காட்டுக்காரிய நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது நீங்க தான், நான் இல்ல. அந்த பொண்ணு நினைச்சாலே எனக்கு பிபி ஏறுது. ஆளும் அவன் நடத்தையும் பிடிக்கவே இல்லை. ஏங்க, நம்ம குடும்பத்துக்கு மருமகளாகிற தகுதிக்கு ஏதாவது ஒண்ணு அவகிட்ட இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு தான் எதுக்காக அவளை பிடிச்சிருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நீ அவளை பாக்குற. இந்த மாதிரி வசதி குறைச்சலா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு நீயா ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாக்குறதுனாலதான் உனக்கு இப்படி தப்பா தெரியுதுமா? நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி காரு, வீடு, ஸ்டேட்டஸ் எதுவுமே அவகிட்ட இல்லதான். ஆனா அது எல்லாத்தையும் விட உயர்வா நல்ல குணத்தை வச்சிருக்காமா. எல்லாத்துக்கும் மேல விஸ்வாவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம கௌரவம் அந்தஸ்துன்னு பேசி அவன் ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணுமா? சொல்லுமா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லங்க, நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நோனோ, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேமா. நீ எங்களுக்காக இங்க வந்தது ஓரளவுக்கு உண்மையா இருந்தாலும் நீ ஜானகி அம்மாவுக்கு அவங்க மூத்த பேத்திய நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அந்த சத்தியம் தான் உன்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இங்க பாரு பத்மா, திரும்பவும் சொல்றேன், தப்பா நினைக்காதம்மா. நீ போட்டிருக்கிற எல்லா மாஸ்கையும் கழட்டி வச்சுட்டு விஸ்வாவோட அம்மாவா பாரு. அவ மனசு உனக்கு புரியானோ? பாத்தீங்களா, உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு தலை கால் புரியல. இருங்க, அவங்களை கூப்பிட மறந்துட்டேன். இது வர என்னங்க அத்தை, எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் எல்லாரும். வணக்கம். நீங்க போன்ல நல்ல விஷயம்னு சொன்னதும் எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். நம்ம அனன்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இது கூட தெரியல. ஐயோ, இந்த மனுஷனை என்ன பண்றது? அன்பரசிங்க மேல என்ன வீட்ல எதுவும் ஃபங்க்ஷனா? தாம்பூல தட்டோட வந்திருக்கீங்க? அது சரி, வயசான உங்களுக்கு கூடவா தெரியல? உங்க பேத்தி அனன்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அத்தை. ஆமா, ஃபங்க்ஷன் தான். பெரிய ஃபங்க்ஷன் சார். ஆனா அதுக்கு உங்க சம்மதம் வேணும். இவங்க சொல்ல போற வார்த்தைய அனன்யா கேட்டானா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ என்னன்னா மேக்கப் போடுறதுலயே மும்முரமா இருக்கா. எங்க சம்மதம் வேணுமா? பின்ன என்ன?
பொண்ணோட அப்பா நீங்களும் சம்மதம் சொல்லணும்ல, அதானே முறை. நீங்க போன்ல சொன்னப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஷன்ல இருந்தோம். இப்ப நீங்க நேர்ல வந்ததும் அதே கன்ஃபியூஷனை கண்டினியூ பண்றீங்களே. இதுக்கு மேல சஸ்பென்ஸ் வேண்டாம். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. ஏதோ சந்தோஷமான விஷயம் மட்டும் தெரியுது, ஆனா அது என்னன்னு எங்களுக்கு புரியல. அது மட்டும் இல்லாம எப்பவும் பட்டு பட்டுன்னு பேசுற பத்மா மேடம் இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ப்ளீஸ் அது என்னன்னு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பூ பழு தட்டோட குடும்பத்தோட வந்திருக்காங்க. விஸ்வா மாப்பிள்ள மாதிரி சூட்டு போட்டோட வந்திருக்காரு. அப்பா, நம்ம பொண்ணு பார்க்க வந்தது அனன்யா இல்ல அன்பரசின்னு சொல்லுங்கப்பா. நான் கூட சிவகாமி மேடம் வரவேற்கிறது, அனன்யா ஜூஸ் குடுக்கறதெல்லாம் வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்ற எண்ணத்துல செய்யறாங்களோன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது எல்லாம் காரியத்தோட தான் பண்ணிருக்காங்கன்னு. ஒரு நிமிஷம் சிவகாமி மேடம், நாங்க இத பாருங்க சார், விஸ்வாவுக்கும் அனன்யாவுக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு. பெரியவங்க நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்காக முறையெல்லாம் நாம மாத்த தேவையில்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா நீங்க கேக்குறது என்னவோ அதையெல்லாம் கேளுங்க. அதையெல்லாம் நாங்க ஒரு குறை இல்லாம அப்படியே செஞ்சிடுறோம். என் அத்தையும் சரி அவரும் சரி அனன்யாவுக்கு ஒரு குறை வைக்க மாட்டாங்க. சிவகாமி மேடம், இது வரதட்சணை பத்தின விஷயம் இல்ல. அத எப்படி சொல்றதுன்னு. அட எதுக்கு சார் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா கேளுங்க. நாங்க விஸ்வாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஆனா அது அனன்யா இல்ல, அன்பரசி. சார், நாங்க இங்க வந்ததுமே அதை தெளிவா சொல்லிருக்கணும். ஒரு சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் சொல்லாம இருந்தோம். அது என்னமோ வேற விதத்துல போயிடுச்சு. உங்க மூத்த பேத்தி அன்பரசி தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு முடிவெடுத்திருக்கோம். விஸ்வா மேல இவ உயிரிய வச்சிருக்கா. என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் பேசாம வேற யாரு பேசுவா? சிவகாமி, அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ண வேண்டான்னு சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன பேசாதன்னு சொல்றீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். எவ்வளவு ஊர் பேர் தெரியாத ஒரு பரதேசிய உங்க பேத்தின்னு சொல்ல போய் தான் இப்ப அதுவே என் பொண்ணு வாழ்க்கைக்கு வில்லங்கம்மா வந்திருக்கு. சிவகாமி மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. அனன்யாவும் விஸ்வாவும்
சின்ன வயசுல இருந்து பழகி இருந்தாலும் விஸ்வாவுக்கு அன்பரசியை தான் பிடிச்சிருக்கு. அன்பரசியை கல்யாணம் பண்ணாதான் தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு அவன் நம்புறான். அவன் சந்தோஷத்துக்கு நாங்க எப்படி குறுக்க நிக்க முடியும் சொல்லுங்க? விஸ்வா அன்பரசியை விரும்புறேன்னு சொன்ன உடனே நாங்க இந்த முடிவை எடுக்கல. நாங்க எல்லாருமே குடும்பமா உட்கார்ந்து விஸ்வா அவன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு பேசிதான் ஒரு முடிவு எடுத்து இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, ஜானகி மேடம் அவங்க மூத்த பேத்திய விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பத்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இவங்க தான் கடவுள் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கான். அத மாத்திர சக்தி மனுஷங்க நமக்கு கிடையாது. ஜானகி மேடம் எதுக்காக பத்மாவுக்கு வாக்கு கொடுக்கணும்? அன்பரசிய அவங்க மூத்த பேத்தியா வரணும். ஏன்னா விஸ்வாவுக்கும் அன்பரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் ஒரு கணக்கு போட்டிருக்கான். அதானே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவ மனசை நோகடிச்சிட்டீங்கல்ல சார். விஸ்வா இல்லாம என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. அவ அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டா. உங்க சைடுல உள்ள நியாயத்தை மட்டும் நீங்க பேசுறீங்கல்ல. என் பொண்ணு சார், என் பொண்ணோட நியாயத்தையும் அவ ஃபீலிங்ஸையும் கொஞ்சமாவது நீங்க மதிக்கிறீங்களா? எனக்கு புரியுது மேடம். பட் விஸ்வா அனன்யா கூட அந்த மாதிரி பழகல. நீங்க கம்பல் பண்றீங்கன்னு இப்ப நாம அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தி வாழ்றது ஆயிடுமே. அந்த வாழ்க்கை புயல்ல மாட்டின வாழை மரம் மாதிரி டக்குன்னு முறிஞ்சு போயிடும். அதனால பாதிக்கப்பட போறது அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்ச நாமளும் தான். விஸ்வா அன்பரசி தான் மனைவியா வரணும்னு விரும்புறான். அதுல அவன் உறுதியாவும் இருக்கான். பேசுறாரு. ஆனா நீங்க ஒரு பொம்பளை தானே. அந்த பொண்ணோட தவிப்பு பெத்த தாய்க்கு தானே புரியும். இந்த கல்யாணம் தான் என் பொண்ணோட சந்தோஷம் பத்மா. நீங்களும் ஒரு தாய் தானே, உங்களுக்கு இது புரியாதா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அந்த பட்டிக்காட்டுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ்ங்கிறதே தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. தகுதியே இல்லாத அவளா இல்ல விஸ்வாவுக்கு பொருத்தமா இருக்கிற ஏன் மகளா? சிவகாமி, விஸ்வாவை கட்டிக்கிற கொடுப்பன அனன்யாவுக்கு இல்ல. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அந்த மாதிரி எல்லாம் விட முடியாது அத்தை. இது என் பொண்ணோட வாழ்க்கை, நான் தான் பேசி ஆகணும். முதல்ல நம்ம வீடு தேடி சம்பந்தம் பேச வந்தவங்கள இப்படி எதிரி மாதிரி நிக்க வச்சு பேசுறது ரொம்ப தப்பு. அத்தை, நீ இவ்வளவு நேரம் பேசும்போது நான் சும்மா இருந்தேன்ல, அது உன் எமோஷனுக்கு மதிப்பு கொடுத்துதான். அனன்யா உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பேத்தி தானே. அவ வாழ்க்கையில எனக்கும் அக்கறை இருக்குல்ல. அதை விட ரொம்ப முக்கியம் சத்தியமூர்த்தி சார் சொன்னதுதான். சொத்து, பத்து, காசு, பணம், சீர்வரிசை, ஏன் பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தை விட ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட சம்மதம்.
அனன்யாவுக்கு விஸ்வா மேல இருக்கிறது காதல் இல்லை, வெறும் ஈர்ப்பு தான். அவளுக்கு விஸ்வாவை அடையணுங்கிற எண்ணத்தை விட விஸ்வா அன்பரசிக்கு கிடைக்க கூடாதுங்கிற எண்ணம் தான் அதிகம் இருக்கு. சிவகாமி, அன்பரசி எனக்கு காஃபில விஷத்தை கலந்து கொடுத்தான்னு அவளை வீட்டை விட்டு விரட்ட நீ நினைச்சப்போ இதோ இந்த விஸ்வா தானே வந்து அவளுக்கு சப்போர்ட்டா நின்னா. இதுதான் உண்மையான காதல். இந்த விஷயத்துல இனி நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்பரசிக்கு வழியை விட்டுட்டு அனன்யா ஒதுங்கி நிக்கிறதா சரியா இருக்கும். விஸ்வாவுக்கு அன்பரசி மேல காதல் இருக்கு. அன்பரசி மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது சரியா இருக்கும். இப்படி சொல்ற? என்ன சொல்ற அன்பரசி? இதுதான் உன் முடிவா? அப்படி போடு. இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கலையே. நொந்து போன என் மனசுக்கு இப்பதான் ஆறுதலா இருக்கு. என்ன உங்ககிட்ட கெஞ்ச வச்சு அசிங்கப்படுத்தினீங்கல்ல, இப்ப அனுபவிங்க. அன்பரசி, நான் என் முடிவை சொல்லிட்டேன். இந்த அவமானம் நமக்கு தேவையா? நான் வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா?